திமுக எம்எல்ஏக்களை பத்தி அமைச்சர் நிர்மல்குமார் வந்து ஒரு அதிர்ச்சிகர தகவலை ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகல பல எம்எல்ஏக்கள் அதிருப்தியில இருக்கிறதா அமைச்சர் CTR நிர்மல்குமார் வந்து ஒரு பரபரப்பு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சாலும் ஆச்சரியப்பட தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த காட்சிகளை பார்த்துருவோம். திரு ஸ்டாலின், உதயநிதி, மாப்பிள்ளையும் சேர்ந்துட்டு எடப்பாடி மகனும் சேர்ந்து இப்பவும் இன்று காலை இந்த நிமிடம் வரை அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க எல்லாரையும் குதிரை பேரத்தில் பர்ச்சேஸ் பண்ண ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் கூட்டங்களிலிருந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வர்றாங்க. நிறைய பேர் திமுகல இருந்து பல எம்எல்ஏக்களும் அதற்கு உடன்படவில்லை. அவர்கள் ரிசைன் பண்ணாலும் இதே மாதிரி பலர் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியமா இருக்காது. திமுகல இருந்து பலர் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியமா இருக்காது. ஏன்னா யாருக்குமே இது உடன்பாடு இல்லை. அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, அமைச்சர்கள் 2 பேருக்கு வந்து சபரீசன் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. யாருன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கார்லே, அவருடைய மருமகன் சபரீசன். அவர் தான் என்னன்னா, திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மருமகன் அப்படின்ற காரணத்துக்காக தான் நீங்கள் மீது அவதூறு பரப்புறீங்க அப்படின்னா அதை என்னால் ஏற்க முடியாது அப்படின்னு அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா அப்புறம் நிர்மல்குமார் ஆகியோருக்கு தான் சபரீசன் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவதூறு கருத்துக்களுக்கு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டுட்டு வீடியோக்களையும் நீங்கள் நீக்கலைன்னா சட்ட நடவடிக்கை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கூட சபரீசன் தன்னுடைய நோட்டீஸ் வாயிலா விடுத்திருக்காங்க. வினோதினி, அடுத்த செய்தி என்னன்னா, தமிழக அரசுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியை நியமிச்சது முதலமைச்சர் அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி அளிச்சிருக்காரு. தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவருக்கே வந்து முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பை வழங்கியிருக்காரு அப்படின்னு அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. வெங்கட் நாராயணன் அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர், ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணன் அவர்களை வந்து முதல்வர் அவர்கள் நியமித்திருந்த நிலையில கர்நாடகாவை சேர்ந்த அந்த பின்புலம் கொண்ட ஒருவருக்கு எப்படி நீங்க இப்படி தமிழகத்துல பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி பல அரசியல் தலைவர்களுமே வந்து கருத்தை முன்வச்சாங்க. அந்த வகையில விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் முதல்வர் விஜய ஆதரிக்கும் வகையில ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது உட்கட்சி அவங்க கட்சி விவகாரம். இதில் வந்து இது அரசு பதவி தான் என்றாலும் கூட அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. இதனால் எந்த பாதிப்பும் நேரப்போவதில்லை என்ற கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த விவகாரத்தில் விசிக சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். சிபிஐ தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இந்த தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வலியுறுத்தி இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல், பொருளாதார, சமூக நிலைகள் பற்றிய புரிதல் இல்லாதவரை சிறப்பு பிரதிநிதியாக நியமிப்பதை மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு கூட இந்திய கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. வினோதினி, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.